தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மன்னாரில் உள்ள அந்த டச் போர்ட்டை பார்த்துட்டு சரி ஊரை சுற்றி பார்க்கலாம், ஈவினிங் ஆகிட்டு சன்னு ஒரு அடையாளம் இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு புறப்பட்டு வந்தோம். எனக்கு போர்ட் வந்து ஊரில் பக்கத்தில் இருக்குது. இதில் நான் போகிற பாதையில் 2-3 கவனிச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே ஒவ்வொரு நகைக்கடைக்கும் பக்கத்தில் ஒரு அடகு 2-3 அடகுகள் இருக்குது. ஓகே, வர பாதையில் ஒரு டீ ஸ்டாலில் பார்த்தோம். அங்கே வந்து இந்த மெதுவடை இல்லைனாக்கி உளுந்த விட இருக்குல்ல, அது இந்த ஊரில் நேஷ்னல் ஃபுட் நினைக்கும், எங்கே போனால் அது கிடைக்கும். ஓகே, அந்த அடகு கடையை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மற்ற எல்லா ஊரோடையும் கம்பேர் பண்ணும்போது. ஜெனரலாக வந்து ஏதாவது ஊரில் பிரச்சனை இருக்கும்போது தான், அது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்கும். அது என்னன்னு தெரில, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கள். யாருடைய ஸ்ரீலங்காவினுடைய அடகு கடையினுடைய கேபிட்டல்லே மன்னராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்தால வரும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்து, அது மடுமாதா சூப்பர் மார்க்கெட்னு, அந்த மடுமாதாக்கு நான் அப்புறம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அந்த எங்களுக்கு நான் ஜெனரலாக எங்கே போனாலுமே வந்து ஜூஸ், பழங்கள், பிஸ்கட் எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சுடுவேன். எனக்கு ராத்திரி பசிச்சாலோ இல்லை அவசரத்துக்கு தேவைக்கான ஒரு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு அளவுக்கு நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு வச்சுடுவேன். எனக்கு அது அவசரத்துக்கு அதுதான் ரொம்ப உதவும். ஓகே, நாங்கள் இங்கே எங்களுக்கு பழங்கள் கிடைக்கல, மற்றபடி பிஸ்கட்டு, ஜூஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டோம் தேவைக்கு. ஏறக்குறைய 500. இப்போ விலையை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம ஊரில் உள்ள விலையே மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு 3 மடங்கு அதிகமாக அது மாதிரி இருக்குது. அதை கடந்து நாங்கள் வரும்போது சரி பழக்கடையை தேடி வந்தோம். அப்போ ஒரு கோயிலை பார்த்தோம். அப்போ ஒரு ஆள்கிட்ட என்ன கோயில்னு விசாரிக்கும் போது இந்த கோயில் அப்படின்னு பேசும்போது இல்லை, அவர் வந்து அது சைவ கோயில் அப்படின்னாரு. அதாவது சைவம்ங்கிறத ரொம்ப அழுத்தி சொன்னார். அது என்னன்னு தெரியல. பழக்கடையை பார்த்தோம். அவங்களோட பழம் கேட்டோம். அவங்க வந்து வழக்கமாக பழம் வந்து 150 ரூபா இருக்கும் கிலோ, 150 ரூபா 200 ரூபா இருக்கும். ஆனால் அவங்க 350 ரூபா சொன்னாங்க. மேபி அது இருக்கலாம், விலையாக இருக்கலாம். பட் எங்களுக்கு அது ஒரு டூரிஸ்ட் வேலை மாதிரி இருந்துடும், நாங்கள் வாங்கலை. அதனால வந்துட்டோம். அதனால கோயிலுக்குள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே போகும்போது அங்கேயே அதே மாதிரி தான், இந்த சைவ கோயில் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்ன மாதிரி எனக்கு தெரில. எனக்கு ஒரு ஆட்டோ ஒரு ஃப்ரெண்டு ஒரு டிரைவர் ஆள் வந்தார், அஜித் அவர் பேர். அவர் வந்து நான் வந்து கிருஷ்ணன், என் ஒய்ஃபு சைவம் அப்படின்னாரு. நம்ம சைவம்னா வெஜிடேரியன் அப்படின்னு கேட்டேன். அவர் இல்லை அவங்க சைவம், அவங்க மதம் சைவம் அப்படின்னாரு. அப்போ இந்த ஊரில் வந்து இந்துன்னு சொல்கிறது இல்லை, சைவ மதம்னு சொல்கிறாங்களா தெரியல. யாராவது தெரிஞ்சுதான் போடுங்க, எனக்கு தெரில. எனக்கு ஒரு 3 இன்சிடென்ட் நடந்து, அது வந்து இதுதான் இங்கே வந்து வழக்கமா இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்தா இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். கோயில் ரொம்ப அருமையாக இருந்து, அந்த கோயில் பக்கத்தில் ஹால் இருந்து, அது எதுன்னு ஹிந்து கல்ச்சரல், அதில் வந்து அதில் அப்படிதான் வந்து அதில் இருந்தது ஹிந்து கல்ச்சர் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி தான் இந்து சமய கல்ச்சரல் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அவங்க தெரியல, எனக்கு அந்த 2 பேரும் எதுக்கு எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. யாரும் லைக் தெரிஞ்சா சொல்லுங்கள். கோயில் வந்து நட சாத்தி இருந்து. ஓகே, அது இந்த கோயில் பேர் வந்து வைரவர் கோயில், சிவன் கோயில். நட சாத்தி இருந்து. மற்றபடி ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப இடமும் இயற்கைக்கு அந்த செடியும் கொடியும் மாட்டு ரொம்ப ஒரு சின்ன அழகான கோயிலுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அவ்வளோ ஒரு திருப்தியான கோயிலாக தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சு எனக்கு. ரொம்ப படம் அதாவது ரொம்ப ஒரு இதாக இது இல்லை, பட் ரொம்ப சாந்தமாக ரொம்ப அருமையாக இருந்த மாதிரி இருந்து, நல்லா இருந்து. சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அதுக்கு பிறகு அடுத்த சாப்பிட்றதுக்கு சரி சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட போனோம். இல்லை இன்னொன்று, அந்த கோயில் வந்து சட்டை கலத்தை சொல்லலை, அவங்க யாருமே சொல்லலை. அந்த கதைக்கு பிறகு வருவோம். அந்த சட்டை கதைக்கு சாப்பிட போனோம். சாப்பிட்டு வந்து எல்லாமே விலை வந்து லைக் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் வாங்கினா 600 ரூபா அந்த மாதிரி தான் இருந்து. எங்களுக்கு வந்து நம்ம ஒரு வேலைக்கு ஒரு 500 ரூபா ஆச்சு 2 பேருக்குமே நைட் சாப்பாடு. எங்கள் டிஃபன் தான் சாப்பிட்டோம். ஒரு பார்சல் வாங்கிக்கிட்டோம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஒரு பார்சல் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வரும்போது நாங்கள் வந்து எங்கள் நண்பரை பார்த்து அஜித், அவர் தான் எங்களை காலையில் வந்து நாங்கள் இருந்த வீட்டில் இருந்து பஸ் ஸ்டாப் ட்ராப் பண்ணார். அவரே வண்டி விட்டு யாருங்க அப்படின்னாரு. அதுக்குள்ள வந்து டயலாக் நீங்களே கேளுங்க. நம்ம அஜித் சரி ஓகே. இன்னொரு வீடியோவில் பார்க்க வரேன். பாய்.